இவங்க கொடுத்துருக்கிற அந்த இளநிலை உதவியாளர் போஸ்டிங்க்கு, ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்க்கு 21 பேருக்கு அதில் என்ன ஒரு தர்ம சங்கரமான விஷயம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இது எல்லாமே வந்து குரூப் 4க்குள்ளே வரக்கூடிய போஸ்டிங்ஸ். நம்ம ஏற்கனவே அந்த பசங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க படிச்சுட்டு வரத்துக்கு. ஒரு சில ஃபேமிலி சப்போர்ட் பண்ணுறாங்க, ஒரு சில ஃபேமிலியால் முடியலை, அவங்க ஒரு அளவோடு முடிச்சுட்டு எங்களுக்கு போதும், இதுக்கு மேலே முடியாது, நான் வேறு ஏதாவது தனியார் வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில் படிக்கிற பசங்களை மீறி இந்த 21 போஸ்டிங்ஸு அவங்களுக்கு இப்போது கொடுத்துருக்காங்க. ஒரு நடிகரை பார்க்க வந்து மிதிப்பட்டு செத்த அந்த குடும்பத்தோடைய உறவினர்களுக்கு. இதில் பார்த்தோன்னாலே உங்களுக்கு தெரியும், ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2 பேருக்கு ஜூனியர் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஊரக வளர்ச்சி ஊராட்சி துறையில் ஒரு 11 பேருக்கு கொடுத்துருக்காங்க. பள்ளி கல்வித்துறையில் ஒரு 5 பேருக்கு கொடுத்துருக்காங்க. காவல்துறையில் ஒரு 2 பேருக்கு, பேரூராட்சி துறையில் ஒருத்தவங்களுக்குன்னு சொல்லிட்டு ஒரு 21 போஸ்டிங்ஸ் இதில் கொடுத்துருக்காங்க. இதில் அந்த முதலாக இருக்கிற அந்த பதிவுத்துறைங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் எவ்வளோ மார்க்கு அவங்க ஸ்கோர் பண்ணணும் கட் ஆஃபில் அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட வந்து 185 மார்க்கு ஒரு இளைஞரோ இல்லை ஒரு இளைஞரையோ வந்து அவங்க அந்த ஸ்கோர் பண்ணியிருக்கணும். பதிவுத்துறையில் அந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்டிங்கே அவங்க வாங்கிறதுக்கு. நான் சொல்கிறது ஒரு எம்பிசிக்கான ஒரு கோட்டான்னு வச்சுப்போமே. அப்போது ஜென்ரல் டர்னில் வரவங்களுக்கு அது எவ்வளோ அந்த கட் ஆஃப் இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம யோசித்து பார்க்கணும்.